வணக்கம் நண்பர்கள், அஸ்டோ ராஜாராம் திருச்சி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி. இந்த இடைத்தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும்? கேபி பிரகாஷ்வரி சாப்ட்வேர் ரீதியாக பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே இது T20 வேர்ல்டு கப் நடந்த போட்டியில் நான் கணித்த அனைத்திலும் இந்தியா வெற்றி பெற்று தொடர் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. இந்தியாவுக்கு கணித்த அனைத்து போட்டிகளும் வெற்றி. என்னுடைய கணிப்பு இந்தியாவும் வெற்றி. சரி, இப்போ இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் எந்த கட்சி வெற்றி? நம்பர் எடுத்த ஒரு நம்பர் டிஎம்கே கட்சிக்கு ஒரு நம்பர் எடுத்தாச்சு. பிரசன்ன நம்பர் 220. சூரிய நட்சத்திரம் உபநட்சத்திரம் 2, 4, 8, 10. அடுத்து லக்னபாவ நட்சத்திரம் உபநட்சத்திரம் 12. 11ஆம் பாவ நட்சத்திரம் உபநட்சத்திரம் 2, 6, 8. தசா புத்தி அந்தரம்னா 2, 6, 8, 2, 6, 8, 12, 1, 9, 2, 4, 10. அடுத்து பாருங்க, இதர கட்சிக்கு எடுத்த பிரசன்ன நம்பர் இப்படி. சூரியன் நட்சத்திரம் உபநட்சத்திரம் 2, 5, 11. லக்னபாவ நட்சத்திரம் உபநட்சத்திரம் 4, 12. சூரியன் 8ஆம் பாவத்துக்கு சப்ளாடா நட்சத்திரம் உபநட்சத்திரம் 2, 5, 11 தொடர்புகிறது. 11ஆம் பாவ நட்சத்திரம் உபநட்சத்திரம் 3, 7, 11 காமிக்கிறது. ஆனால் நட்சத்திரம் காட்டி சம்பத்தி உபநட்சத்திரம் தடுக்கிறதுனா தடுக்க 3, 7 தான் வரும். தசா புத்தி அந்தரெல்லாம் 3, 5, 7, 11, 4, 8, 12, 4, 12 தொடர்பு கொள்கிறது. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக 11ஆம் பாவமும் டிஎம்கே வலுவாக உள்ளது. இதில் 11ஆம் பாவம் 3, 7, 11 தொடர்பு கொண்டால் நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை உபநட்சத்திரம் தடுக்கிறான்னு பார்த்தா தடுக்கல. 3, 7 தான் வரும். அதுவும் இல்லாமல் 8ஆம் பாவத்துக்கு சூரியன் சப்ளாடா வந்தது ஒரு மைனஸ். ஆனால் தொடர்புலையே வலுவாகனா 8ஆம் பாவத்துக்கு சப்ளாடா வலிவேதனை கொடுக்கக்கூடிய வலிவேதனை, அசிங்க, அவமானம், கேவலத்துக்குரிய 8ஆம் பாவத்து சப்ளாடா வருகிறது. ஆனால் டிஎம்கே எடுத்ததில் சூரியன் 4ஆம் பாவத்துக்கு சப்ளாடா 2, 4, 7, 8, 11 என்று தொடர்புடைய 2, 4, 8, 10 தொடர்புகிறது. எனவே விக்கிரவாண்டி தொகுதியில் கண்டிப்பாக டிஎம்கே தான் வெற்றி பெறும் என இந்த கேபி பிரசன்னமானது காண்பிக்கிறது. 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி வச்சால் அஸ்டோ ராஜாராம் கொடுத்தீங்கன்னா என்னுடைய வீடியோவானது வரும். 2022 கணித்து விட்டேன். 2024 பிரதமர், 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி வச்சால் அஸ்டோ ராஜாராம் என்னுடைய வீடியோ வரும். ஒன்று தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு தலைவரோட ரிசல்ட் தான். ஒரே பதவியில் 2 தலைவர் கணிச்சு ஒன்று தான் ரிசல்ட் வந்தால் தான் இந்த வீடியோவுக்கு எண்டு கிடைக்கும். 2026 தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி சேனலில் அஸ்டோ ராஜாராம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும், போய் பாருங்கள். இதுவரை நான் அரசியலில் கணிச்சதில் தொடர் வெற்றி தான் வந்துள்ளது. இதுவரை எதுவும் ஃபெயிலர் ஆகலை. என்னுடைய முதல் வெற்றி திமுகவின் வெற்றி. 2021 கேபி பிரகாஷ்வரி சாப்ட்வேர் கணிச்சேன். திரு முக ஸ்டாலின் அவர்கள் தான் வருவார்னு, அதுக்கு அதே மாதிரி வந்தார். என்னுடைய 2வது வெற்றின்னு பார்க்கும் பொழுது 2023 குஜராத் சட்டசபை தேர்தலில் பிஜேபி தான் ஜெயிக்கும் கணிச்சிருந்தேன், அது வந்தது. என்னது 3வது வெற்றி அரசியல் வெற்றின்னு பார்க்கும்போது திரு மோடி அவர் 3வது முறையாக இந்தியாவுக்கு பிரதமர் என்று கணித்திருந்தேன். அதே மாதிரி பிரதமர் ஆகியுள்ளார். இது எனக்கும் 3வது வெற்றி, திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் 3வது வெற்றி. அதனுடைய 4வது வெற்றியானது கண்டிப்பாக 2026 சட்டசபை தேர்தலில் தான் தெரியும். எதையும் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஜோதிடனா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடம் பெறும் விடைபெறும் அன்பு நண்பர் அஸ்டோ ராஜாராம். அனைவருக்கும்